தம்பி கேக்குதா? கேட்குது டாக்டர், கேட்குது. அறிவு, நீ முதல்ல எழுந்து நடக்க ஆரம்பிச்ச மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு டாக்டர். அப்போ எனக்கு 1 வயசு. எத்தனை வயசுப்பா? 1 வயசு டாக்டர். என் ஊர் சேலம் பக்கத்தில் கஞ்சமலைன்னு ஒரு கிராமம். அங்கே இருக்கிற காலங்கி சித்தர் கோயில் தான் எங்கள் குலதெய்வ கோயில். அந்த காலங்கி சித்தர்கிட்ட வேண்டி தான் நான் பிறந்ததா சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் என் பிறந்த நாளைக்கு அங்கே போவோம். அங்கே விலங்குகளாகவும் பறவைகளாகவும் மீன்களாகவும் சித்தர்கள் வாழ்றதா நம்பிக்கை இருக்குது. அந்த கோயிலோட சிறப்பே அங்கே இருக்கிற மூலிகை கிணறுங்க தான். இந்த நீரில் இருக்கிற காந்த சக்தியால் உடம்புல பல அதிசயங்கள் நடக்கும்னு சித்தர்கள் குறிப்பு இருக்குது. அன்னி குழந்தைய பார்த்துங்க. அங்கே எல்லாரும் கிணத்துல குளிக்கிறத பார்த்து எழுந்த வேகமாக நடக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி வேற ஏதாவது மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? அந்த நாள் இன்னும் என் கண்ணில் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல டாக்டர். அந்த காலங்கி தான் உன்னை காப்பாத்திருக்கா சாமி. அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், மனுஷன் கண்ணாடின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அடையாளம் காமிச்சதே இந்த தண்ணி தாண்ட தங்கம். இது வெறும் தண்ணியில் கண்ணு, பூமியோட ரத்தம். இந்த தண்ணியில் பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியமும் இருக்கு. உலகத்திலேயே இந்த மாதிரி அபார ஞாபக சக்தியோட ஒரு 40-50 கேசஸ் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி அப்நார்மல் பிரெயின் கண்டிஷன்ஸ் வேர்ல்டு வைடு இன்னும் ரிசர்ச் லெவலில் தான் இருக்குது. இந்த மெமரி கண்டிஷன் எதனால் வரும் டாக்டர்? ஏதாவது ஆக்சிடென்ட் ட்ரிகராக இருக்கலாம், இல்லை ஹெரிடிட்டரியாக இருக்கலாம், இல்லை லாங் டேர்ம் யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸாக கூட இருக்கலாம். அறிவு ட்ரக் அடிக்டா டாக்டர்? அது பிளட் கல்ச்சர் சாம்பிள் வந்து தான் சொல்ல முடியும். அந்த டேப்லெட்டை இனிமேல் அவர் யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணிடுங்க டாக்டர். அந்த மாத்திரை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நோ நோ, அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேற டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சார். ஏய், இந்த டாலர் டிசைன் நீ தானே ப்ரௌசரில் வரைஞ்ச? ஆமாம் சார், இதை நான் தான் சும்மா வரைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு சாயந்தரம் ஒரு ஃபோட்டோ காமிச்சிருந்தீங்க இல்லையா, அது என் ஞாபகத்தில் இருந்தது, அதான் வரைஞ்சேன். ஸ்மார்ட். அப்போது நீ இந்த டாலர் டிசைனாக காரில் வரையில? இல்லவே இல்லை, என்னை விட்டுருங்க. நான் எந்த டாலர் செயினே எங்கேயோ வரையல. ஏய், இதை நான் டாலர் டிசைன் தானே சொன்னேன். நீ ஏன் டாலர் செயின்னு சொன்ன? இங்கே யாரும் இது டாலர் செயின்னு சொல்லவே இல்லையே.
செயின் நான் சொன்னேன். ஸ்ருதி சார் கேஸ் ஃபைல் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு வாங்க. சார் 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். அரசு பண்ணாதீங்க சார். சட்டமலையா கை வைக்கிற ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் நில்லுங்க சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். கேஸ் மட்டும் வேணாம் சார். சார் ஒத்துக்கிறேன் சார். நான் தான் சார் அதை வரைஞ்சேன். ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணும்போது நான் தான் சார் அதை காரில் வரைஞ்சேன். பயத்தில் உங்ககிட்ட மறைச்சிட்டு சார். என்னன்னு தெரில சார். 2-3 நாளாக அந்த டிராயிங் எங்கே போனாலும் கிரிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு தெரில சார். என்ன நம்புங்க சார் ப்ளீஸ். இவனை ஸ்டேஷன் கூட்டு போய் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி சார் விசாரி. சார் சார் செத்தாலும் சார் என் தங்கச்சி என்ன நம்பி தான் சார் இருக்கா. எங்களுக்கு வேறு யாருமே இல்லை சார். என் ஃபோன் கூட எடுத்து பாருங்கள் சார். அவகிட்ட இருந்து ஒரு 10 மிஸ் காலாவது வந்திருக்கோம் சார். சார் அகிலா பாவம் சார் அவ சொல்லிட்டு கூட வரல சார். சார் வேணா என் ஃபோன் லவுட் ஸ்பீக்கரில் போடுங்களேன், உங்களுக்கே புரியும். போடுங்க. அறிவு எங்க இருக்க? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டற? சாரி அகிலா, ஒரு ரைட் முடிச்சுட்டு வரும்போது போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டேன். அதுக்கு அதான் ஃபோன் எடுக்க மாட்டியா? போன வாரம் தான் இங்க ஒரு பொண்ணை கடத்தி கொன்னிருக்காங்க. என்ன பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்க. சாரிடா புரியுது. இரு நீயும் இந்த மாதிரி நிறைய வாட்டி கால் பண்ணி நான் எடுக்கலன்னா உனக்கு தெரியும். மரியாதையா வந்து சேரு, இல்ல நான் ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துருவேன். ஏய் என்ன இந்த மிரட்டா? அவ உன் தங்கச்சியா அக்காவா? என் தங்கச்சி அக்கா அம்மா எல்லாம் அவள் தான் சார். என்னை விட்டுருங்க சார். கேஸ் மட்டும் ஆச்சுன்னா எனக்கு எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே வேலை கிடைக்காது சார். என் ஃப்யூச்சரே போயிடும். அப்போ மரியாதையாக அந்த டாலர் செயினை எங்கே பார்த்தேன்னு சொல்லு. அது அந்த செயின் என் நினைவில் தான் சார் இருக்குது. ஆனால் ஞாபகம் மட்டும் வர மாட்டேங்குது. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. என்னை ஸ்விம்மிங் பூல் மட்டும் கூட்டு போங்களேன். அந்த செயின் நீங்கள் பார்த்துன்னு ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் சார். ஏன் அந்த செயின் அங்கே தான் பார்த்தியா? மேடம் அவன் போகிற வழியில் எஸ்கேப்பாவை பார்க்குறான். நம்ம தான் கவனம். சார் என்ன எதுக்கு சார் லாக் பண்ணுறீங்க? அவன் ஸ்விம்மிங் அகாடமிக்கு போங்க. சரி சார். எந்திர சொல்லியா சார், நான் கீழ்ப்பாக்கம் மெட்ரல் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் சார். அங்கே வேணாம், நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ அங்கே வந்துடு. சார் நம்மள மென்டல் ஆக்கிடுவோம் போல இருக்கு. சார் என்ன பதுங்குற? சார் கோச்சுக்கு தெரிய வேணாம் சார். விலங்காத்துடுங்க சார், பார்த்து சொல்கிறேன். எதுக்கு? தப்பிக்கிறதுக்கா? உங்களுக்கு சொன்னால் புரியாது. டேய் சார் எங்கடா போற? சார் எங்கே போயிருப்போறான் பார்த்துடலாம். டேய் எங்கடா கூட்டின்னு போற? டேய் சொல்றா. டேய் கேட்டுக்கிட்டே இவ்வளோ மேலே வந்துட்டான். உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? நான் குதிக்க போகிறேன். குதிக்க போறியா? சார் குதிக்க போறானா? எனக்கு நீச்சல் தெரியாது, என்ன சார் பண்றது? அவுத்து விடுங்க. அப்பாடி கொலக்கார பாவி, அப்பா தப்பிச்சுடா சாமி. தமிழறிவு என்ன பண்ணான்னு தெரியல. காலையில இருந்து போலீஸ் வந்துட்டு இருக்கு. போர்ட் கேமரா மட்டும் ஒர்க் ஆகல, நீ பார்த்துப்பல. ஓகே, நீ போயிட்டு வா. தம்பி அரவிந்த், அதை டைபுல் கேமரா போடு. உள்ளே என்ன பண்ணுறான்? இதே வேலை சார் இவனுக்கு. ஸ்விம்மிங் பண்ணுறானோ இல்லையோ, இப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி 1/2 மணி நேரம் கூட இருப்பான் சார். கேட்டால் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னுவான், ஆனால் பார்க்குற நமக்கு பக்குன்னு இருக்கும். கோச்சு கூட பல தடவை வார்னிங் பண்ணியா கேட்க மாட்டேன்றான் சார். யார் இவனை எப்படி ட்ரெயின் பண்ணா? சார் அவன் ஊர் நாட்டான் சார். அவங்க அப்பா கூட கிணத்துல நீச்சல் பழகியிருக்கான். ஆனால் ஒன்று சார், இவனுக்கு இருக்கிற ஸ்டாமினா இங்கே இருக்கிற வேறு எந்த ஸ்விம்மருக்கும் இல்லை. இப்போ தான் ஒரு 5-6 மாதமாக டல்லாக பர்ஃபார்ம் பண்ணுறான். ஹலோ சார், நீங்கள் சொன்ன லொக்கேஷன் நான் வந்துட்டேன் சார். எங்கே இருக்கிறீங்க இப்போ? உங்கள் பின்னாடி தான் சார். பின்னாடியா? இந்தாங்க சார். என்ன இது? பென்ட்ரைவ் சார். நீங்கள் கேட்டீங்களே சிசிடிவி ஃபுட்டேஜ், இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது சார். ஓ சார்,
கற்பக ஸ்ட்ரீட்டில் இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடச்சிருக்கு. நீங்கள் அறிவை வாட்ச் பண்ணுங்க. இதை கொஞ்சம் ப்ளே பண்ண முடியுமா? ஷோ நீங்கள் இதுலேயே பாருங்க. ஓகே, கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்ன கொஞ்சம் ஃபார்வர்ட். ஆ, ஆல்மோஸ்ட் சேம் கிளிப் மாதிரி தான் சார் இருக்கு. சார் அந்த செயின் எங்கே பார்த்துட்டேன் சார். பார்த்துட்டியா? சொல்லு, என்ன பார்த்த, எங்கே பார்த்த? அந்த தண்ணி ரிஃப்ளெக்ஷனில் தான் சார் இந்த செயினை பார்த்தேன். ரிஃப்ளெக்ஷன்லையா? அதை ப்ளே பண்ணுங்க. ஸ்டாப். ரீவைண்ட் பண்ணுங்க. ப்ளே. ஜூம் பண்ணி லூப்பில் ப்ளே பண்ணுங்க. சார் எவனோ கையும் கலமுமா மாட்டியிருக்கான் சார். சார் நான் அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம், பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் போட்டுமா? போ. எப்படி மேடம் கரெக்டாக சொன்னா? வெத்தலையில் மை போட்டு பார்த்த மாதிரி. அவன் மட்டும் இப்படி ஜாக்கிங் போகாமல் இப்படி போயிருந்தான்னா கொலைகாரனையே வரைஞ்சி கொடுத்துருப்பான் போல இருக்க. இப்போ கூட ட்ரை பண்ணுங்களேன். சார், ஆனால் அது பார்க்காத ரியாலிட்டி ஆச்சு சார். இங்கே அறிவு டாலரை பார்த்தா தான் சொல்கிறது எனக்கு ரியாலிட்டியாக படல. அவனோட கற்பனை தான். ஆனால் அவன் கற்பனைக்கும் உண்மைக்கும் ஏதோ ஒரு துளி சம்மந்தம் இருக்குது. மனசை கண்ணாடின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அடையாளம் காமிச்சதே இந்த தண்ணி தாண்ட தங்கம். இது வெறும் தண்ணியில் கண்ணு, பூமியோட ரத்தம். இந்த தண்ணியில் பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியம் இருக்கு. சார், கில்லரோட கார் நாவலூர் வரைக்கும் அன்யூஷுவல் ரூட்ஸில் போயிருக்கு சார்.
வேளச்சேரியிலேருந்து இருக்க சிசிடிவி கேமராஸில் அந்த கார் போகிற ட்ரேசஸ் தெரியுது சார். குட், லெட் தம் ட்ராக். எனக்கு அதை ஷேர் பண்ணுங்க. உடனே பண்ணுறேன் சார். ஓகே. சார், பெல்லுக்குள்ள பெல்லு வச்சிருக்கான் சார். இங்கே தமிழ் அறிவுன்னு எங்க அண்ணன் தான் சார். அண்ணனை கொஞ்சம் கூப்பிடுறியாமா? அண்ணன் அசதியா தூங்குது, நான் எழுப்பி பார்க்குறேன். நீங்க உள்ள வாங்க சார், உள்ள வாங்க. அண்ணா எந்திரினா, உன்னை தேடி யாரும் வந்திருக்காங்க, கூட போலீஸ் வந்திருக்காங்க, எந்திரினா. சார், நீங்கள் வேறு யாரும் நினச்சி என்ன கூட்டு வந்துட்டீங்க சார். என்னடா உளர்ற? வேறு யாரும் நினச்சி என்ன கூட்டு வந்துட்டீங்க சார். சார், நேத்திக்கு மழையில் நனைஞ்சிட்டு வந்து மாத்திரை போட்டு படுத்துட்டான், எந்திரிக்க மாட்டான் சார். எந்திரிச்சேன்னா டேஷனில் வந்து சாரை பார்க்க சொல்லு. ஏன் சார், ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவன் ஆரம்பித்த வேலை ஒன்று இன்னும் முடியாமல் இருக்கு, அதான். அண்ணன் நல்லா பண்ணுறானா சார்? யா வெரி இம்ப்ரெசிவ். பரவாயில்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அண்ணன் உருப்படியான ஒரு வேலை பார்க்குறான். எப்படியோ அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்டா சரி. சாருக்கு பிடிச்சிச்சுல, கண்டிப்பாக உங்கள் அண்ணனுக்கு வேலை கிடச்சிடும். இவங்க அம்மா அப்பா அண்ணன் வரைஞ்சது தான். ஓ, அப்பா முருகவேலு, அம்மா இமானவேலா? ஆமாம் சார். ஆரம்பத்தில் அப்பா அம்மா 2 பேருமே முருக பக்தி தான். அப்பா சித்தர் வழிபாடை சேர்ந்தவர். என்ன இது ஒன்றுமே புரியலையே. சார் 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 சார், இது எல்லாத்தையும் ஷூ போட்டுக்கலாம் தொடக்கூடாது சார். அண்ணனுக்கு தெரிஞ்சா தொலைச்சிடும். இதெல்லாம் 700-800 வருஷ பாரம்பரியமா அப்பா வச்சிருந்த ஓலைச்சுவடிங்க. அப்பா பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நாடி பார்த்து குறி சொல்லுவாருன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா எங்கள் 2 பேரையும் கூட்டிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க ஞாபகமாக இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்களா? இல்லை சார், எனக்கு இதில் இருக்கிற எதுவுமே புரியாது. ஆனால் இதெல்லாம் அண்ணன் ரொம்ப ஆர்வமாக எடுத்து படிப்பான். இதில் இருக்கிற சித்தர் பாட்டெல்லாம் கூட பாடுவான். மஞ்சியராசையாகாதே அந்த மயக்கமானால் கொஞ்சம் மட்டில் போக. ஆமாம், இவர் யாருமா? ஐயோ, இவன் எங்க இங்கே வந்தான்? சேட்டை, யார் வந்தாலும் வந்துடுற. இவன் பேர் கூட வேலுதா சார். எங்கள் அண்ணன் ஊர் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறான். நீங்கள் 2 பேரும் இங்கே உட்காருங்க, நான் இவனை விட்டுட்டு வந்துடுறேன். சார், ஒரு டீ போடவா? இல்லை பரவாயில்லம்மா. 2 நாட்டு சக்கரை போட்டு. நாட்டு சக்கரை, சரி ஓகே. அறிவு, உன்னை தேடி தான் வந்திருக்காங்க, என்னன்னு போய் பேசுப்போ. என்ன சார், மறுபடியும் விசாரணையா? விசாரணை இல்லைப்பா, ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலாம் தான். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். எனக்கு இன்னும் 2 நாள் செலெக்ஷன் இருக்கு, ப்ராக்டிஸ் போகணும். அறிவே, சார் எவ்வளோ தூரம் வந்து பொறுமையாக விசாரிச்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு வேணும்னா பொறுமையாகவும் கேட்பீங்க, டார்ச்சர் பண்ணியும் கேட்பீங்க. ஏய், என்ன ஓவரா பேசுற? நீங்க தான் சார் ஓவரா பேசுறீங்க. இத்தனை மாசம் நான் எதெல்லாம் கஷ்டப்பட்டு மறக்கணும்னு நினைச்சனோ அதெல்லாம் நேத்து நடந்த மாதிரி ஞாபகப்படுத்துறீங்க. உங்களுக்கு என்ன சார், கொலைகாரனை கண்டுபிடிக்கணும், டிபார்ட்மெண்ட்ல மெல் வாங்கணும், அவ்வளவுதானே. யாரை பத்தியும் கவலை இல்லை. இதே உங்க பையனா இருந்தா இப்படிதான் நடந்துப்பீங்களா? சுப்ரஹோ சாலா, என்ன தெரியும் உனக்கு? உன் பக்கத்து தெருவில் நடந்த அதே சம்பவம் உன் தெருவில் உன் வீட்டில் நடந்தா அப்படி பேச மாட்டேன். என்ன கேட்ட? எனக்கு ஒரு பையன் இருந்தாவா? பையன் இல்லடா, ஒரு பொண்ணு இருந்தா. இப்போ இல்லை. என் பிரியா உன் தங்கச்சி வயசு தான் இருக்கும். அவளை கடைசியாக பார்த்தது கூட நேரில் இல்லை, இந்த வீடியோவில் தான். பாருங்க அங்கிள். ஓ, नीचे बैठ. வெயிட், கால் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ராகிங் மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும், சாவடிச்சிட்றேன். நாங்கள் வரணுமா கீதா? இல்லை அங்கிள், வேணாம். உங்கள் பொண்ணு தானே, ஷீ வில் ஹேண்டில் இட். ए, तू चल. பாரதி, சார். உடனே சியோன் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி லோக்மானிய காலேஜுக்கு நான் போலீஸ் அனுப்புங்க. ஷோர் சார்.
ஓ சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டா? அப்போ உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இப்போ நான் உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன பதில் சொல்லுவேன்? என்ன உம்முன்னு இருக்க? போலோ ஜூனியர். இப்போ நான் உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன பதில் சொல்லுவேன்? நீ ஓகே சொல்வேனா இப்போவே சொல்கிறேன், நோ சொல்வேனா நாளைக்கு சொல்கிறேன், அப்புறம் டெய்லி சொல்லுவேன் நீ ஓகே சொல்கிற வரைக்கும். சொல்லு சொல்லு சொல்லு. இப்போ நான் உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னா என்ன பதில் சொல்லுவேன்? இல்லை சீனியர், இப்போ நான் உங்களுக்கு ஓகே சொல்லிட்டேன்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கோச்சிக்க மாட்டாங்களா? அதான் யோசிக்கிறேன். எது அதுவா? அது பார்த்தா கேர்ள் மாதிரியா தெரியுது? எங்க 2 பேரும் பார்த்தா எப்படி தெரியுது? அது தாராவி. This is 100% Sadik, sir. 2 years back, Amar sir handle பண்ண கேஸ், sir. எங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியே இல்லையே. जरा इस फ्रेम में देखो. मेट फॉर ईच अदर மாதிரி இல்ல? சீனியர், என்னோட லைஃப்பில் முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாமே எங்கள் அப்பாவை கேட்டு தான் எடுப்பேன். உங்களுக்கு ஓகேவா? இப்போ கேட்டு சொல்லு ஜூனியர். கீதா, கொஞ்சம் இந்த ஃப்ரேமை பாருங்க சீனியர். என்னப்பா ஓகே சொல்லட்டா? இருமா, மாப்பிள்ளையோட ஜாதகம்லாம் பார்க்க வேணாமா? சாதிக் 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிய வேண்டிய என்கவுண்டர் கேஸ். தாடி எடுத்துட்டு டேட்டு வரைச்சிட்டேன்னா சுனில் ஆயிருவியா? பழைய ஐடியா. பிரியா, உனக்கு ஓகேன்னா சொல்லு, போனால் போதும் ராகிங் கேஸில் உள்ளே போடுறேன். ஓகே இல்லைன்னா நாளைக்கே என்கவுண்டரில் போடுறேன். सुनील पुलिस है. चल 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 आजा जल्दी आजा. பி கேர்ஃபுல் பிரியா, அவள் இப்போ ஸ்டூடெண்ட்டே இல்லை, எல்லாம் தாராவி கஞ்சா கேஸு. நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்பா? அடுத்த நாள் காலையில் அவங்க காலேஜ் பின்னாடி உள்ள குப்பை தொட்டியில் குப்பையாக கருகி கிடந்தா. யார் சார் பண்ணா? அந்த கீலர் யூஸ் பண்ண இன்ஜெக்ஷனில் கொக்கேன் மெலனோட்டனை சேர்ந்த டாக்ஸிக் ட்ரக் காம்பினேஷன் இருந்துச்சு. அவங்க காலேஜில் இருந்த லேபில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோம். செஞ்சவனை பிடிச்சிட்டிங்களா? சில சமயம் சில விசைச்செடிங்களை பிடுங்கும் போது மொத்த தோட்டத்தையும் அழிக்க வேண்டியது இருக்கும். போட்டுறேன்டா. அதனால் லாஸ்ட் இயர் சீக்ரெட்டாக 7 என்கவுண்டர் ஆப்ரேஷன் பண்ணோம். சுனிலோட மொத்த ட்ரக் பிஸ்னஸையும் ஒழிச்சு கட்டினேன். ஆனால் அவன் மட்டும் மிஸ்ஸிங். இடியட், C3ல போடுறா. பிரியா போனதுக்கப்புறம் நானும் நடப்பனமாக தான் இருந்தேன். என் பொண்ணை சதிச்சு குப்பையில் போட்ட மாதிரி இன்னொரு பொண்ணை நியூஸில் பார்க்கும்போது என்னால் முடங்கி கிடக்க முடியல. இதுக்கு மேலே எனக்கு மெடல்லாம் தேவையில்லை அறிவு. இன்னொரு பொண்ணு செத்துடக்கூடாது, அதுக்குள்ளே அவனை பிடிச்சிடணும், அவ்வளோதான். சாரி சார், நான் தப்பாக நினச்சிட்டேன். உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? அறிவு, உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கிடைச்ச தகவல் தான் எங்களுக்கு கிடைச்ச முதல் எவிடன்ஸ் க்ளூ. இந்த டாலரும் கொலைகாரனோட க்ளவுஸும். இது மாதிரி ஒன்றால் வேறு என்னென்ன விஷயங்களை ஞாபகப்படுத்தி சொல்ல முடிஞ்சாலும் எங்களுக்கு அது போதும். சரி சார், நான் ட்ரை பண்ணுறேன். நேற்று மாதிரி ஈவினிங் கோச்சிங் முடிஞ்சதும் அங்கே வந்துடுங்க. கோச் போனதும் ட்ரை பண்ணலாம். நோனோ, நீ பண்ணுறது பெரிய ரிஸ்க். உன் இடத்துல வேண்டாம். நாளைக்கு நான் சொல்கிறேன், என் இடத்துக்கு வா. சரிங்க சார்.